ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதில் நான் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன், எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சாய் ஸ்ரீ பிரியா சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்குது, ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இது எங்கள் அம்மா வந்து சீதனமாக எனக்கு கல்யாணம் ஆகும்போது கொடுத்தது. இதில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகலைங்க. 7 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் எண்ணெய்லாம் விட்டு. இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். என்னோடய சின்ன பையன் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணிடுவான். அடிக்கடி இந்த ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை. அதுவும் இந்த ட்ராயர்லலாம் வந்து எதுவுமே வைக்க முடியாதுங்க. அதனால் தேவையில்லாத பொருட்கள் தான் வந்து இந்த ட்ராயர்லலாம் வச்சுருக்கேன். இதெல்லாமே பொக்கிஷமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா வந்து ஒரு பொருளும் கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், ஆசைப்பட்டு வாங்குகிறோம். அது எல்லாமே வந்து ஒரே நிமிஷத்தில் உடச்சி போட்டுருவோம். அதனால் வந்து பார்த்து தான் வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த பெட்ரூம் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். எனக்கு எப்போவுமே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் எப்போவுமே நினைப்பேன். இப்போ கொஞ்ச நாளாகவே என்னால் வந்து இதை பண்ண முடியல. ரொம்ப நாள் ஆச்சு நியூஸ் பேப்பர் வந்து வாங்கணும், இல்லைனா வந்து வேறு பேப்பர் வாங்கி மாற்றலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்ச நாளாக விட்டு வச்சுட்டேன். இப்போ தான் வந்து அதுக்கு டைம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை நான் க்ளீன் பண்ணுறதா இன்றைக்கி காட்ட போகிறேன். நான் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளையல், இந்த காஸ்மெட்டிக்ஸில் எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகங்க. ஆனால் வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் நிறைய அந்த இதெல்லாம் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வளையல், இந்த மாதிரி கம்பல், பொட்டு இந்த மாதிரி வந்து வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு க்ரீம்லாம் எதுவுமே என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகாதுங்க. நிறைய வந்து பர்ஃப்யூம்லாம் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னோடய ஸ்கின்க்கு அதெல்லாம் வந்து ஒத்துக்காது. அதனால் எனக்குன்னு 1-2 மட்டும் வச்சுருப்பேன், அவ்வளோதான். எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோகுல் சாண்டல் தான். பவுட்ருமே வந்து நிறைய பூச மாட்டேன், திட்டமாக தான் வந்து பூசுவேன். ரோஸ் பவுட்ருலாம் சுத்தமாக என் ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இந்த ப்ரைமர் இதெல்லாம் கூட வந்து எப்போயாவது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாமே எக்ஸ்பீரி, இதெல்லாமே தூக்கி போடணும். அதுக்காக தான் இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கிட்டேன் க்ளீனிங்கில். பொங்கல் வருது இல்லையா, ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. வெளியே எங்கேயாவது போவேன், ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போவேன், நைட்டு லேட்டாக வருவோம் பார்த்திங்களா, அந்த சமயம் செம்ம தூக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த ஒரே பாக்ஸில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக போட்டு வச்சிட்டேங்க. இப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய தலைவலியே. இப்போ அது எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து மாற்றி வைக்கணும். நிறைய வந்து ஹேர் பேண்டு, ஹேர் பின் எல்லாமே நிறைய இருக்குது. நான் ஆனாலுமே வந்து போனேன்னா ஒரு செட்டு, எப்போ கடைக்கு போனாலும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். என்னைக்கையாவது தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய உடஞ்சதும் இருந்தது, நிறைய அந்த இதெல்லாம் நீங்கி போச்சு. அதெல்லாமே வேஸ்ட் ஆனது எல்லாமே எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி ஆர்கனைஸ் தாங்க. இந்த குட்டி டப்பா, அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த குட்டி டப்பாலாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வந்து கிளிப்பு, பேண்டு எல்லாமே போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப குட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளே வைக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி இது ஒரு வாட்ச் வந்த பாக்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பின் எல்லாமே போட்டு மேலே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா குழந்த இருக்கான், கையில் பின்னெல்லாம் குத்திக்க போகிறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய பொட்டெல்லாம் கூட நிறைய வாங்கி வைப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், டிசைனாக பொட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப பெருசாகவும் வைக்க மாட்டேன். நிறைய வந்து டிஷ்யூஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா குழந்தைய கேரி பண்ணும்போது டிஷ்யூஸ் எல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஒரு பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போகிறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து தேவையானதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பவுச் வச்சுருக்கேன். இதில் வந்து சீப்பு, அப்புறம் வந்து பொட்டு, பவுடர், அப்புறம் வந்து ஹேர் பேண்ட், கிளிப்பு அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இது தாங்க பெரிய ஒரு இதுவே காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு இருக்கேன் என் சின்ன பையன்கிட்ட இருந்து. இதில் வந்து நிறைய வளையல் வச்சுருக்காங்க, நிறைய செயின், நிறைய வந்து இதெல்லாமே செயின், நெக்லஸ்ஸு, அப்புறம் லாங் செயின், அந்த மாதிரி நிறைய வளையல் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன். அதுவும் வந்து கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே கோயிலுக்கு போனாலுமே நான் வளையல் வாங்காமல் வரவே மாட்டேன். அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் வளையல் வாங்கிக்கன்னு தான் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. வளையல் வாங்கிட்டு தான் வருவேன். 1 டஜன் இல்லைங்க, 3 டஜன் கூட வாங்கிட்டு வருவேன் வளையல்.
அதே மாதிரி எங்கேயாவது கம்பல் கடைலாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பெருசாக போடுறது பிடிக்கும். ஆனால் வந்து அதை வந்து எனக்கு போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. அதனால் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒரு சிலது வாங்கிட்டு வந்துட்டேன். அது எல்லாமே ஒரு டப்பாவில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இதுக்கு மேலேயே வந்து செயின் எல்லாமே, நெக்லஸ் எல்லாமே வச்சுருந்தேங்க. எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அந்த மாதிரி வளையல்லாம் கூட நல்லாயிருக்கு இந்த வளையல், உனக்கெல்லாம் மட்டும் எங்கேருந்தா கிடைக்குதுன்னே தெரியல அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணுமா, இந்தாங்க கண்ணாடி வளையல் தான், நான் எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அந்த மாதிரி நிறைய கொடுப்பேன். அதே மாதிரி வீட்டுக்கெலாம் சுமங்கலி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெலாம் வந்து 4 வளையல் வச்சு கொடுப்பேன், எப்போவுமே கொடுப்பேன். அதுக்காகவே நான் நிறைய வந்து வளையல் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. கண்ணாடி வளையல் நிறைய கலர்ஸில் இருக்கும். மெயினாக என்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரும் க்ரீன் கலர், அந்த மாதிரி கோல்டு கலர், அந்த மாதிரியில் நிறைய வளையல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு நாள் வந்து ஜுவல்லரி, என்னோட இருக்க வளையல், ஜுவல்லரி, கம்பல் எல்லாமே தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு தரேன், சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே. நான் வந்து நம்மளுக்கு என்னங்க, இந்த செயின் எல்லாமே வந்து கோல்டு ஜுவல்லர்ஸி அப்படின்னாலே நிறைய வந்து இந்தி படிக்க போயிடும். அந்த சமயத்தில் இந்த கவரிங் தாங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த கவரிங் வந்து என்கிட்ட இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட். இப்போ வந்து என் தம்பிக்கு லேட்டஸ்ட்டாக வந்து மேரேஜ் ஆச்சு. அவங்க கல்யாணத்துக்காக இந்த ஹிப் பெல்ட் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது எனக்கு. அதே மாதிரி இந்த மாடலுமே வாங்கியிருந்தேன். ஆனால் இது பிரிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. கோல்டுலேயும் மாடல் வச்சுருக்கிறதால நான் வந்து அந்த மாடல் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். நிறைய செயின்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன், நெக்லஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு தனியாக பவுச் மாதிரி, பாக்ஸ் மாதிரி போட்டால் இடம் அடைக்கும் அப்படின்றதால மீஷோலேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது உள்ள பத்திரமா வந்து இருக்குது. அதனால் வந்து இது இந்த டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கும் போதே சேஃபாக கொடுப்பாங்க இல்லையா. நிறைய ப்ராடக்ட் நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருக்கேன். நிறைய நெக்லஸ், கம்பல், அப்புறம் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தான் இருக்கோ அது எல்லாமே வந்து மீஷோவில் நிறைய ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு நல்லாவே ரிசீவ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பவுச்சில் போட்டு நெக்லஸ்ஸு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இதை போட்டு மூடி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் தள்ளிட்டேன் அப்படின்னா இது வந்து உக்காந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரா மாதிரி. இந்த ட்ராவில் வந்து வேறு எதுவுமே வைக்க முடியாதுங்க. இந்த மாதிரி பெல்ட்டு, ஐடி கார்டு, அப்புறம் வந்து ஏசி ரிமோட்ரு, இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்னர். இது நான் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு முடி கொட்டுது அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து நீட்டாக பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். ஆனால் இது எத்தனை நாளுன்னு தெரில, வர அவசரத்தில் எல்லாத்தையும் அங்கங்கே அப்படியே போட்டுட்டு படுத்துருவேன். அதுதான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம். அதே மாதிரி நான் வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, ட்ரா ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும். அது வந்து குழந்தைங்க எழுப்பும் போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அப்படின்றதால நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் விட்டுருவேன். எண்ணெய் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த சவுண்டெல்லாம் வராது, கொஞ்சம் நாள் உழைக்கும். அதனால் இது எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் போதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.